அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. இயேசு மகதலா மரியாவுக்கு தோன்றுதல். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 20, இறை சொற்றொடர்கள் 11 முதல் 18 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். உயிர் பெற்றெழுந்த இயேசுவை முதல் கண்டவர் மகதலா மரியாவும் வேறு சில பெண்களுமே. இதை 4 நற்செய்தியாளரும் ஒத்துக்கொள்கின்றன. மகதலா மரியா இயேசுவை மிகவும் அன்பு செய்தார். அதனால்தான் ஓய்வு நாள் முடிந்தவுடன் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே கல்லறைக்கு மற்ற பெண்களோடு ஓடி வருகிறார். உயிர் பெற்றெழுந்த இயேசுவை சந்திக்கிறார். இந்த சந்திப்பு மிக உருக்கமானது. மகதலா மரியா அழுது கொண்டே இருந்தார். இயேசுவின் இறப்பை அவரால் தாங்க முடியவில்லை. இயேசு அவருக்கு காட்சி அளிக்கிறார். தோட்டக்காரர் என மகதலா மரியா நினைத்த அவர் மரியா என பெயர் சொல்லி அழைத்தார். அவர் இயேசுதான் என புரிந்து கொண்ட மகதலா மரியா போதகரே என பொருள்படும் ரபூனி என அழைக்கிறார். மகிழ்ச்சி நிறைந்த இந்த சந்திப்பை பற்றி மகதலா மரியா சீடரிடம் பகிர்ந்து கொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த இயேசுவை முதலில் பார்த்தவர் என்ற பெருமையை உடையவர் மகதலா மரியா. இயேசுவை கண்டாலும் அவரால் இயேசுவை அடையாளம் காண முடியவில்லை. அதற்கு 2 காரணங்களை நாம் சொல்லலாம். ஒன்று, இயேசுவை பிரிந்த துக்கம் அவருடைய கண்களை மறைத்தது. வாழ்வில் நமக்கு ஏற்படும் துன்பங்களும் கலக்கங்களும் கடவுளை அறிந்து கொள்வதற்கு தடை கற்களாக இருக்கிறது. 2வது, அவருடைய பார்வை கல்லறையில் பதிந்திருந்ததால் உயிர்த்த இயேசுவை பார்க்க முடியவில்லை. அதாவது கல்லறை தாண்டி மரியாளால் சிந்திக்க முடியவில்லை. மனித வாழ்வு என்பது ஒரு போராட்ட வாழ்வு. உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடையேயான போராட்ட வாழ்வு. வாழ்வின் இறுதி மூச்சு வரை இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்வு பெரும்பாலும் ஆன்மீக வாழ்வில் அக்கறை கொள்ளாமல் இந்த உலகம் சார்ந்தவற்றில் சிந்திப்பதற்கு முன்னுரிமை கொடுக்கிறது. இதனால் நாம் உண்மையான மகிழ்ச்சி, பேரின்பத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் வார்த்தை துணை கொண்டு ஆன்மா விடுக்கும் அழைப்பிற்கு செவி கொடுத்து மன மகிழ்ச்சியை பெறுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவை காண வேண்டும் என்ற ஏக்கத்தோடு நான் அவரை தேடுகின்றேனா? உயிர்த்த இயேசுவின் ஆவிக்குரிய இயல்பை நான் கண்டுகொள்கின்றேனா? துன்ப துயர நிகழ்வுகளில் இயேசுவின் உடனிருப்பு அனுபவத்தை உணர்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உயிர்த்த கிறிஸ்துவின் அனுபவம் பெற்று உள்ளன்போடு பகிர்ந்து கொள்ளும் மனநிலையை நிறைவாக தந்தருளும். ஆமீன்.